வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலி. அன்பார்ந்த ஜோதிட நேயர்களே, இது ஒரு சிறப்பு பதிவு. இந்த பதிவில் சுக்கிரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய 11 நாட்களுக்கான பலன். அதாவது ஜனவரி 30ஆம் தேதி சுக்கிரன் பூராட நட்சத்திரத்தில் என்ட்ரி ஆகிறது தனுசு ராசியில. பிப்ரவரி 9ஆம் தேதி வரைக்கும் அந்த 11 நாட்கள்ல பலம் பெற்ற சுக்கிரனாக சுக்கிர யோகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுல இந்த பதிவுல நம்ம எந்த லக்கணங்களுக்கு பார்க்கறோம்னா மொத்தம் 3 லக்கணம், அதாவது பூமி ராசிகளாக நம்ம எடுத்துக்கிட்டு பார்க்க போறோம். பூமி ராசிகள் எவை எவை? ரிஷபம், கன்னி, மகரம். அப்ப இந்த 3 ஒரு முக்கோண அடிப்படையில இருக்கும். ரிஷபத்திலிருந்து 5ஆம் வீடு கன்னி, கன்னியிலிருந்து 5ஆம் வீடு மகரம், மகரத்திலிருந்து 5ஆம் வீடு ரிஷபம். இதை சேர்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் கிடைக்கும். இதுதான் ஒரே தத்துவம், ஒரு பஞ்சபூத தத்துவத்துல பூமி ராசியாக இருக்கக்கூடிய அமைப்புல இந்த 3லையுமே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள். இப்ப ரிஷபத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? கார்த்திகை, ரோகிணி, மிருகஸ்ரீஷம், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய். அதே கன்னியில என்ன இருக்கு? உத்தரம், அஸ்தம், சித்திரை, சூரியன், சந்திரன், செவ்வாய். அதே மகரத்துல என்ன இருக்கு? 9ஆம் இடத்துல உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சூரியன், சந்திரன், செவ்வாய். அப்ப இந்த 3 லக்னக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் என்ன பண்றாருன்னு நம்ம சொல்றோம். நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி லக்னம் தான் நிலையானது. நீங்க பிறந்த லக்னத்தை எதுன்னு பார்த்து அடிப்படையா வச்சு இந்த பலனை நீங்க பயன்படுத்துங்க, பாருங்க. இப்ப உங்களுடைய லக்னம் ரிஷபமாக இருந்தால் முதல்ல ரிஷப லக்னத்துக்கான பலனை பார்க்கணும். இப்ப 8ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்காரு. 8ஆம் வீட்டுல பலம் பெறுகிறாரு. சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே இருக்காரு. இத்தனைக்கும் நமக்கு சுக்கிரன் லக்னாதிபதி, நம்ம லக்னத்துக்கு அதிபதி. ஆனா இருக்கிற இடம் 8. அப்ப இந்த 8, 4, 12 இந்த 3 ஸ்தானங்கள் கஷ்ட நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள்னு நம்ம பல தடவை வீடியோல சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அந்த வகையில இந்த சுக்கிரன் யோகமா இருக்குமா அல்லது அவயோகமா இருக்குமா அல்லது பாதிப்பை அதிகப்படுத்துமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இப்ப ஜென்ரலா பாரம்பரியமா நம்ம என்ன சொல்றோம்? லக்னாதிபதி நல்லவருங்க, எங்க இருந்தாலும் கெடுக்க மாட்டாருங்க, அப்ப அவர் பலமா இருந்தா பலம் தானுங்க அப்படிங்கிறது ஜென்ரலா சொல்றோம். இப்ப இந்த 8ஆம் வீட்டுல பலம் பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு ஒரு பலத்தை கொடுக்குதுன்னு எடுத்துக்கலாம். 8ஆம் இடம் பலம் பெறுது அப்படின்னா ஆயுளுக்கு அது பலம். ஆனால் அதே நேரம் 8ஆம் இடத்துல தான் நம்ம படுற அவஸ்தைகள் இருக்கிறது, நம்ம படுற வலிவேதனைகள் இருக்கிறது, நம்ம படுற கஷ்ட நஷ்டங்கள் இருக்கிறது. அப்ப ஒரு வகையில 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் அது எல்லாருக்கும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது, அதிர்ஷ்டத்தை தந்துடும். ஆனால் இந்த 8ஆம் இடத்துல சுக்கிரன் வலுப்பெறும்போது, சொந்த நட்சத்திரத்துல இருக்கும்போது அது உழைப்புக்கு பலம் சேர்க்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா தொழில் சார்ந்த உழைப்புக்கும் அது நம்ம பதவிக்கும் ஊர்ல நமக்கு இருக்கிற தொழில் பலத்துக்கும் அதை கெடுக்கல. ஆனால் லக்னத்துக்கு 8ன்ற கான்செப்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம சிந்தனை, நம்ம செயல்திறன், நம்ம சந்தோஷம், ஆரோக்கியம், இதுக்கெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணுங்கிறத அது ஒரு வலியுறுத்துதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ப ஜென்ரலா 6ஆம் இடம் அதிபதியும் சுக்கிரன் தான். நம்மளுக்கு நோய் ஸ்தானத்துக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். அந்த வகையில அந்த உடல் உபாதைகள் சார்ந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அதுலேயும் ஒரு மிடில் ஏஜுக்கு மேலே போனால் சுகர் செக் பண்ணுறது, கிட்னி சார்ந்த, சிறுநீரகம் சார்ந்த, யூரினரி இன்ஃபெக்ஷன் சார்ந்த பிரச்சனைகளை பார்த்துக்கிறது. அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு 8ஆம் இடம் என்ற தனுசு மூலம் சம்மந்தப்பட்ட உபாதைகளையும் அங்கே நம்ம எடுத்துக்கணும். அதுலேயும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். இப்படி ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கணும். அடுத்தபடியாக கன்னி லக்னத்துக்கு வருவோம். இப்போ கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் 4ஆம் வீட்டில் வர்றாரு.
நான் ரொம்ப நாளாக ஒரு வாகனம் வாங்கணும் அல்லது கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து திடீர்னு டக்குன்னு அமைஞ்சிருச்சு. நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்ல கேட்டிருப்பேன். அது மாதிரி 4ஆம் இடம் என்பது பூமி, இடம், கட்டடம், வாகனம், இன்டீரியர் டெக்கரேஷன், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குதல். இது எல்லாமே 4ஆம் இடத்துல வேலை செய்யும். அந்த அளவுக்கு கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரன் வந்து பொருள் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும். ஆனா ஒரு சந்தோஷம், ஒரு இன்ப உணர்ச்சி, ஒரு கேளிக்கை, ஒரு குதூகலமா இருக்கலாம், வேற மாதிரி ஹாப்பியா இருக்கலாங்கிறதுக்கு இந்த சுக்கிரன் தடை பண்ணுவார். ஏன்னு கேட்டா, சுக்கிரனுடைய நட்சத்திரமே நம்மளுக்கு எங்க இருக்குது? 4, 8, 12ல தான் இருக்கு. 4ஆம் இடத்துல பூராட நட்சத்திரமாகவும், 8ஆம் இடத்துல பரணி நட்சத்திரமாகவும், 12ஆம் இடத்துல பூரம் நட்சத்திரமாகவும் இருக்கிற சுக்கிரன் வலுப்பெறுகிறார் என்றால் கொஞ்சம் நமக்கு ஒர்க்லோட கூட்டுறாருன்னு அர்த்தம். அதே நேரத்துல சுக்கிரனா இருக்கிற காரணத்தினால வாகனம், வசதிகள், வேலை, வீடு வாய்ப்பு, ஒரு பங்களா டைப்பு, உள்ளுக்குள்ள டெக்கரேஷன் பண்றது, ஃபர்னிச்சர் வாங்குறது, இதைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி விட்டுறாருன்னு அர்த்தம். அப்ப அந்த வகையில் இந்த சுக்கிர யோகம் உங்களுக்கு நன்மை தரும். ஆரோக்கிய ரீதியாக நமக்கு எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும்னா, நம்ம இப்போ ஒரு உணவு சாப்பிட்றோம், அதில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கிட்டா போதும். அதே நேரத்தில் 4ஆம் இடம் என்பது நமக்கு உடம்புல உற்பத்தி செய்யக்கூடிய உறுப்புகள். இந்த கல்லீரல், மண்ணீரல், நமக்கு வந்து பம்பிங் ஸ்டேஷனு, இது எல்லாமே 4ஆம் இடம் தான். உற்பத்தி சம்பந்தப்பட்ட இடங்கள். அப்போ அந்த உற்பத்திகள் வந்து அதிகமானாலும் என்ன ஆகும்? நமக்கு பிரச்சனை வரும். குறைஞ்சாலும் பிரச்சனை வரும். அதுக்குண்டான செக்கப்பை நம்ம பண்ணிக்கணும். கரெக்டாக ரெடி பண்ணி. இந்த சுக்கிரன் நமக்கு 4ஆம் இடத்துல 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொகுசு பங்களா அல்லது சொகுசான தொழிலில் இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஒரு வில்லாஸ் அல்லது பெரிய பெரிய கார்கள், நவீன ரக கார் ஷோரூம் அல்லது தியேட்டர்கள், இது மாதிரி தொழிலில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரன் வந்து பலத்தை கொடுத்துருவார், மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துருவார். மாட மாளிகை கூட கோபுரம்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி சுக்கிரனுடைய அந்த அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய தொழிலாக அது வளர்ச்சி பெற்றிருக்கும். ஆடை ஆபரணங்கள், வெள்ளி, இது மாதிரி ஆபரணங்கள், ஆடைகளில் டிசைனை வடிவெடுப்பாங்க, விலை உயர்ந்த ஆடைகள், இதுக்கெல்லாம் வந்து அது ஆக்டிவேட் பண்ணும். இப்போ அடுத்தபடியாக நம்ம மகர லக்னத்துக்கு வருவோம். மகர லக்னக்காரர்களுக்கு 12ல் இருக்கிறது சுக்கிரன். இந்த 12ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, இடம் விட்டு இடம் போகிறது, பிரயாணம் பண்ணுறது, படுக்கை சுகம், போகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ செலவுகள் வந்து நமக்கு கட்டுக்கடங்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லக்னத்துக்கு 12 இன்க்ரீஸ் ஆகுதுனாலே அது லக்னத்துக்கு ஒரு அவஸ்தையை கொடுக்குதுன்னு அர்த்தம். அடடா இவ்வளவு செலவாகி போச்சேன்னு வருத்தப்படுற அளவுக்கு நம்ம இருக்கோம்னா அந்த 12ஆம் இடம் அங்கே ஒர்க் அவுட் ஆகும். அகம் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து எடுக்கும்போது நம்மளை நாமளே வருத்திக்கிற குணம் கொடுக்கும். அதே மாதிரி இப்போ 12ஆம் இடம்ங்கிறது கழிவு பாதைன்னு எடுத்துக்கலாம். உடம்புல அது சம்பந்தமான கோளாறுகள் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி விஷயங்கள்ல அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சாதகமான காலகட்டம். அந்த வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கவங்க, கண்டுபிடிப்புகள், சயின்டிஸ்ட் மாதிரி கண்டுபிடிப்புகளில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கெல்லாம் திடீர்னு அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல கண்டுபிடிப்பை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய சூழலையும் உருவாக்கும். அப்போ புதிய கண்டுபிடிப்புகளை கூட பிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு மகர லக்னக்காரர்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ ஒரு அந்தஸ்து கௌரவத்தில் குறைவில்லைன்னாலும் கூட அளவுக்கு மீறி செலவுகள் போயிடுறதுல கொஞ்சம் அதிக அகலக்கால் வச்சு நம்ம பிளான் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருங்கள். ஏன்னா அந்த சூழல் வரும்போது தான் தெரியும். அந்த சூழல் வரும்போது நாம் அப்போ சிந்திக்க மாட்டோம். அதுக்கப்புறம் அந்த சூழலில் கிராஸ் பண்ணி முடித்த பிறகு வருத்தப்படுவோம். அது வரும் முன்னாலேயே நம்ம இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தை நம்ம கடத்திடலாம். சுக்கிரன் வந்து
ஆம், மகர ராசிக்கு மாறின பிறகு இந்த பிரச்சனை கிடையாது. அப்போ இதில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லி இந்த 3 இலக்கணக்காரர்களுக்கு இந்த 3 விதமான பலன்களை இந்த 11 நாள் சுக்கிரன் தருகிறார் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.